மனதுக்கு சந்தோஷம் வரும்போது நடனம் தானாகவே சேர்ந்து வருவதற்கு ஒரு அழகான காரணம் இருக்கு. மனித உணர்வுகளும் உடல் அசைவுகளும் ஒரு ஆழமான தொடர்பு கொண்டிருக்கு. நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும்போது மூளையில சில ரசாயனங்கள், சொல்லப்போனா செரோடோனின், டோபமைன் மாதிரியானவை சுரக்குது. இவை நம்மோட உடலை சுறுசுறுப்பா ஆக்கி அசைய தூண்டுது. நடனம் என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தற ஒரு இயல்பான வழி. பல கலாச்சாரங்கள்ல மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாட நடனம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற உற்சாகம் வெளியே வந்து உடம்பு அதுக்கு ஏத்த மாதிரி ஆட ஆரம்பிக்குது. அதனால மனசு சந்தோஷமாயிருக்கும்போது நடனம் சேர்ந்து வருவது ஒரு இயற்கையான, உள்ளுணர்வு சார்ந்த விஷயம்தான். மகிழ்ச்சிக்கு இயல்பாகவே எல்லை என்று ஒன்று இல்லை, ஏனெனில் அது ஒரு உணர்வு மற்றும் மனநிலையை பொறுத்தது. ஆனால் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் விதமும் அதற்கு எல்லை உணரப்படுவதும் தனிமனிதர்களின் புரிதல், எதிர்பார்ப்பு மற்றும் சூழ்நிலைகளை பொறுத்து மாறுபடலாம். மகிழ்ச்சி என்பது நிரந்தரமான நிலையல்ல, அது தற்காலிகமாக வந்து செல்லக்கூடியது. உதாரணமாக, ஒரு நல்ல செய்தியால் வரும் மகிழ்ச்சி சில நேரம் கழித்து குறையலாம். இது மனித மனத்தின் இயல்பு. ஒரு குழந்தை ஒரு பொம்மையால் மகிழ்ச்சி அடைகிறது, ஆனால் அதை இழந்தால் அந்த மகிழ்ச்சி முடிந்துவிடுகிறது. ஆனால் ஒருவர் தன்னுள் மகிழ்ச்சியை தேடி எளிய விஷயங்களில் நிறைவு கண்டால் அது எல்லையற்றதாக உணரப்படலாம். எனவே மகிழ்ச்சிக்கு எல்லை இருக்கிறதா என்பது நமது மனப்போக்கையும் வாழ்க்கையை அணுகும் விதத்தையும் பொறுத்தது. நீங்க எப்போ மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அப்போ உங்க மனசும் உடம்பும் ஒரு தாளத்துல இணைஞ்சு ஆடுற மாதிரி உணர்வு தானாகவே வரும். எனவே எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள்.